ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு கல்கி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கல்கி 2898 கிபி. ஓகேவா, கரெக்டாக சொல்லிட்டேன். பார்க்கலாம். இந்த படம் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா மகாபாரத போரை தான் காமிக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் அஸ்வத்தாமா அழியாத ஒரு சாபத்தை பெறாரு. पूरी दुनिया से सब छीन लोगे तो सब कुछ तो होगा ही. இந்த சம்பவத்தெல்லாம் ஒரு அழுத்தமாக நமக்கு சொல்ல வராங்க ஆரம்பத்திலேயே. பிறகு காசியில் ஒரு பசி பட்னி, சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட எதுவுமே இல்லாமல் ஒரு பஞ்ச நிலையில் ஏற்பட்டுருது. அந்த சமயத்தில் ஆளும் மன்னன் யார், கடவுளா அப்படி கருதப்படுறாங்க. அந்த சமயத்தில் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா யாஸ்கின்னு. அவருடைய தலைமையில் தளபதி இந்த பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிறாரு. அப்போ தான் இந்த படத்துக்கு நம்ம ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான். ஒரு ஒளிச்சோடரை அவரை காமிக்கிறாங்க. அவர் நம்ம உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கடவுளாக ஒரு அவதாரமாக ஒரு வராரு. இவருடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் இருக்கார்ல, விஷ்ணுவோட 10வது அவதாரம், கல்கியோட அவதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பில் தான் இருக்கிறாரு. இதுக்கு தடங்களாக இருந்த அந்த யாஸ்கின் இருக்கார்ல, இந்த ஆழ்ந்துக்கிட்டு இருக்க கடவுள், அதாவது இப்போதைக்கு ஆளுங்கட்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆளும் மன்னன், அவருடைய தலைமையில் தளபதி எல்லா பேரையும் சுட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் போக நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. கிருஷ்ணர் நமக்கு என்ன சொன்னார், அவருடைய கடமையை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா அப்படின்னு அதை தான் பற்றி இன்னும் திங்க் பண்ணியிருக்காரு. பல ஆண்டுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு காட்சி கிடச்சிருக்கு. கல்கியோட அவதாரம் அவங்க வேறு ஊன்றி வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த காசியில் யாருக்குமே சோறு தண்ணி எதுவுமே கிடைக்கல. ஒரு பஞ்சத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு இடைஞ்சலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இடைஞ்சரா அந்த யாஸ்கினோட ஆளுங்க இந்த நம்ம கல்கியோட அவதாரம் 10வது இதை சுமந்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள கடத்திட்டு போகணும், தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த பெண்ணோட வயிற்றில் இருக்கிற ஒரு கருசிஸ் அழித்து அந்த யாஸ்கின் அவனோட சக்தியை பெருக்கணும் அப்படின்னு இந்த எண்ணத்தில் அவங்கள கடத்துறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஒரு அவருக்கும் நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாத அளவுக்கு நம்ம பிரபாஸ் தான் ஹீரோவா இல்லை அமிதாப் பச்சன் தான் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் சண்டை காட்சியும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. இந்த படத்தோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அந்த எந்திரனில் வரும்ல ஒரு 10 அவதாரம் அந்த மாதிரி, அப்புறம் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். அதே மாதிரி பிரபாஸ் பார்த்தீங்கன்னா இதில் அவரோட அவதாரம் 10 20 தெரில, அந்த அளவுக்கு அவர் நினைச்சா எத்தனை உருவம் வேணாலும் மாறக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. பிரபாஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துல அவர் தான் நம்பர் 1 இருந்திருக்காரு. எந்த ஒரு சண்டை போட்டாலுமே அவர் தான் எந்த தோல்வியும் இல்லாமல் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த நிலைமையில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை தோக்கடிச்சிடுறாரு. இது பிரபாஸுக்கு ரொம்ப மன வருத்தமாயிருது. அதனால் அவர் டெக்னாலஜியை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவருடைய காரை இன்னும் பயங்கரமாக ஒரு அமேசிங்காக உருவாக்குறாரு. இவங்களுக்குள்ள சண்டை நடக்க இன்னொரு பக்கம் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா அந்த 10வது அவதாரத்தை கல்கி சுமந்து இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு ஹாய் சொல்லுவாங்க. அவங்கள ஹாய் சொல்ல கூட முடியாமல் அமிதாப் பச்சன் இழுத்து வாருன்னு வாரி சண்டை போடுவாங்க ரெண்டு பேருமே. அந்த பொண்ணு இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் யாஸ்கினுக்கு. அதனால் அவங்களோட தளபதி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் நேராக இந்த பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ்கிட்ட கேட்குறாரு. அவரு என்ன சொல்கிறாரு, நான் ஒன்லி ஒன், நான் மட்டும்தான் அவங்ககிட்ட சண்டை போட முடியும் அந்த நம்ம ஹீரோ கிட்ட.
அதனால் உங்கள் கூட்டத்தெல்லாம் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிரு, நானே போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன்னு பிரபாஸே போகிறாரு. खुद की साइड அப்போ தான் இவரோட ஃபைட்டை பற்றியும் இவரோட கண்டுபிடிப்பு திறனை பற்றியும் நமக்கு காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் கார் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா இவன் நம்ம ஹீரோ தான் அதை அடித்து உடச்சிருப்பார்ல. இருக்காங்களா மாசமாக இருக்காங்களா அந்த இடத்துக்கு போய் அவங்கள பிடிச்சிட்டு யாஸ்கின்ட்ட ஒப்படைக்கணும். பிரபாஸ் அந்த உலகத்துக்கு போவார் ஒரு பையன் கூட உதவியோட. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் ஹீரோவோட ஒரு விசுவாசின்னு வச்சுக்கலாம். விசுவாசின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி. அவன் வந்து கூட்டு போகிறான் அந்த உலகத்துக்கு. அங்கே வந்து ஒரு மேப்லேயே காட்டப்படாத ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு போகிறாங்க. வில்லங்களுக்கு யாருக்குமே தெரியலை இப்படியேப்பட்ட உலகம் அங்கே உள்ளே இருக்குடா அப்படின்னு. அங்கே போனால் எதிரிங்களுக்கும் இவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ போய் 2 ஹீரோ இருக்காங்களா, பிரபாஸ் போய் நம்ம பெரிய ஹீரோ கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி வில்லன்கள்லாம் வந்துட்டாங்க அந்த பொண்ணை தூக்குறதுக்கு. அந்த பொண்ணோட வயிற்றில் இருக்கிற சிசுவை அழித்து அவங்க சக்தி பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாகவே இருக்கிறாங்க. இறுதியில் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி இருக்காங்கள அவனை அழிச்சிடுறாரு. கடைசியில் இந்த கமலஹாசன் ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு செமையாக கொண்டு வந்திருப்பாங்க. அவர் ஒரு எந்த ஒரு படத்துலையும் இல்லாத ஒரு அவதாரத்தை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர் வயிற்றுக்குள்ளே எல்லா பக்கமும் ஒரு வாட்ரு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சு கிளைமேக்ஸில் காமிப்பாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் படம்லாம் முடிஞ்சிச்சு எந்திரிச்சு போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சின்ன பிட்டு மாதிரி ஓட்டினாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் எந்திரிச்சேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. कैसे हो सकता है?